ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சினிமா அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரண்மனை 4 அப்படிங்கிற படம் வந்து ரீசெண்டாக வந்து தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வகையில் பார்த்திங்கன்னா 100 கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. தமிழ் படம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து 100 கோடியை வந்து இந்த இயரில் வந்து இந்த படம் தான் ஃபஸ்ட்டாக வந்து கலெக்ஷனை வந்து தாண்டியிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா சுந்தர்சியோட அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 4 அப்படிங்கிற மாதிரி லைனாக எடுத்து போய்கிட்டே இருக்கிறாரு. இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்ட் 5 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த தேட்டர்களில் வந்து இந்த படம் வந்து இன்னுமே வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில தேட்டர்களில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துட்டாங்க அடுத்தடுத்த படங்கள் வந்ததுனால. பட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு நம்ம அரண்மனை அப்படின்னாலே ஒரு பேயோட கதையாக வந்து தான் போகும். ஒரு பழி வாங்கக்கூடிய பேயாக வரும். பட் இந்த கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் வந்து சுந்தர்சி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதே போல் யோகி பாபுவோட காமெடியாக இருக்கட்டும், கோவை சரளா, நம்ம அந்த சுந்தர்சியோட அந்த காமெடி கேரக்டர்லாம் யாரை வச்சு நடிக்க வைப்பாரோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க. பார்க்க நினைக்கிறவங்க மறக்காமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.